நார்வே 1 பில்லியன், ஸ்பெயின் 1 பில்லியன், டென்மார்க் 270 மில்லியன், யூகே 4.5 பில்லியன் யூரோ எய்டுகள் புதுசா உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 24 பிப்ரவரி பல தலைவர்கள் உக்ரைனுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க உக்ரைனுக்கு ஆதரவு. நாங்க இருக்கோம் ஜெலன்ஸ்கி அவர்களே, ட்ரம்ப் அவர்கள் உங்களை வந்து இல்லெஜிட்டிமேட்னு சொன்னாலும் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் அப்படிங்கிறது போல பல தரப்புலையும் கருத்துக்கள் இருந்தது. இப்ப அந்த தலைவர்கள் எல்லாம் உக்ரைனோட நாங்க இருக்கோம், உக்ரைனோட மக்களுக்கு என்னைக்கு நாங்க துணையா இருப்போம்ன்றதுக்காக நம்பிக்கை கொடுக்கறதுக்காக பல நாட்டு தலைவர்களும் இப்ப உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல இருக்கிறாங்க 24 பிப்ரவரி. இப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மேலும் குஷிப்படுத்தும் விதமா அவங்கள தைரியமா பேச வைக்கணும். மக்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் பாருங்க இவரு தாங்க தலைவர் அப்படிங்கிறது போல நம்ப வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு எடுப்பு வச்சுக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. அதான் நம்ம எப்படி பார்லிமெண்ட்டுக்கிறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ராடா. இப்போ பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க அப்படின்னா பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னா 226 ஓட்டாவது பேர் மினிமம் வேணும். இப்ப இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி இருந்துக்கிறாங்க, வெறும் 218 ஓட்டு தான் கிடைச்சிருக்கு. என்னங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்படி ஆகி போச்சு, இப்ப என்ன பண்றது? படுபாவி பசங்க உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களே, என்ன பண்ண போறீங்க ஜெலன்ஸ்கி அவர்களே? நாட்டை விட்டு ஓட போறீங்களா? பதவி விலக போறீங்களா? எலெக்ஷன் நடத்த போறீங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல பலருக்கு ஆச்சரியமாயிருக்கும். அது யூரோப்பியன் யூனியன் தலைவர்களுக்கெல்லாம், அதுவும் ஒரசல்லா ஒண்டர்லா அவர்கள் யூரோப்பியன் யூனியனோட தலைவர் வந்து முன்னாடி உட்கார்ந்துக்கிறாங்க. எல்லாரும் பில்லியன் மில்லியன் கணக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இப்போ மூஞ்சில கரி பூசின மாதிரி ஆகி போச்சே. ட்ரம்ப் அவர்கள் சொன்னது நல்லது நடந்துருச்சே. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் டிக்டேட்டர் அப்படிங்கிற சொன்னார் இல்லையா, இப்போ பெரும்பான்மை இல்ல. சரி என்ன ரெசல்யூஷன் பாது அப்படின்னா சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, அதனால முழு பவரும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இருக்கு. இந்த சண்டை முடியிற வரைக்கும், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியிற வரைக்கும் இவர் தலைவரா பொறுப்பெடுத்து நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய ரெசல்யூஷன் அது. இப்படி ஆகி போச்சுங்களே ஜெலன்ஸ்கி அவர்களே அப்படிங்கிறது போல ஆயிடுச்சு. இப்ப மேற்குலக நாடுகள் என்ன சொல்லி அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்ணுவாங்க? இப்ப இங்க இது போல நடந்துகிட்டு இருக்கு. மேக்ரான் அவர்கள் ஐ எம் த கேரண்டார் அப்படின்னாருல உக்ரைனுக்கு, இப்ப அமெரிக்கால உட்காந்துக்கிறார். இப்ப இங்க பார்லிமெண்ட்ல ரெசல்யூஷன் பாஸ் பாருங்க தலைவரே, ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான், ராடாலாம் அவருக்கு இப்பவும் பவர் இருக்கு அப்படிங்கிற பேசலாம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இதுல இன்னொன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த எய்டுகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது ரஷ்யாவோட ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அசட்ல இருந்து எடுக்கக்கூடிய எய்டுகள். அந்த பணத்தை எடுத்துட்டு இவங்க எய்டா உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இப்ப எப்படி உக்ரைன் வந்து அந்த பணங்களை ரஷ்யா கொடுத்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள்ல வருது. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் முழு மொட்டை ஃபுல் பாயில் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உக்ரைன் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க, பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்ய போறாரு, ஊர் விட்டு ஓட போறாரு அப்படின்ற கேள்விகள், பதட்டங்கள், பயங்கள் உக்ரைனே அசௌகரியமா மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். செய்திகள் காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. என்ன மாதிரியான முடிவுகள் அரசாங்கங்கள் எடுக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். இதுக்கு தான் ரஷ்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஆல் அவுட் அட்டாக் செஞ்சிருவாங்களா உக்ரைன் மேல, உங்களுக்கு தலைவரும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஆல் அவுட் அட்டாக் செஞ்சிருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. இத கரெக்டா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலைஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா களத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் இல்லைனாலும் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் கிளர்ச்சி பண்றேன், நான் தான் தலைவர் அப்படிங்கிறதோட வந்து கடைசி வரைக்கும் நாங்க போராடும் அப்படிங்கிற முடிவெடுத்து ரஷ்ய வீரர்களை வந்து தாக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணுன்றதுக்காக கிரமட்டாஸ்க்கு தாக்குதல், மிர்னோகிராட்ல அம்யூனிஷன் டிப்போலா இருந்திருக்கு. அந்த இடத்துல ட்ரோன் விட்டு இங்க இருக்குதா இல்லையா, ஏன்னா யாரும் சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. ஸோ உள்ள போய் எல்லாம் தெரிஞ்சு பார்த்து இங்க அடிக்கலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ட்ரோனை கொண்டு போய் சொருகுறாங்க. பயங்கரமான தாக்குதல். ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய அம்யூனிஷன் டிப்போலாம் சூறையாடிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. இதுக்கு மேல மேசிவான ஆல் அவுட் அட்டாக் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது எப்படி உக்ரைன் கையாள போறாங்க, ரஷ்யா எப்படி கையாள போறாங்க அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பாத்திரலாம். அடுத்தது யூகேவோட பிரைம் மினிஸ்டரான ஸ்டார்மர் அவர்கள் அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் தயாருங்க, ட்ரூப்ஸை கண்டிப்பா பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸை நான் அனுப்பியே தீர்வேன் அப்படிங்கிற அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. மேக்ரான் அவர்கள் பேக் அடிச்சிட்டாரு. பட் ஆனா இவர் தெளிவா இருக்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் நடந்துச்சா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அமெரிக்காவோட இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் க்ளோஸ் ஆக போகுது மினரல் டீல்ல அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா பப்ளிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் எந்த சைனும் போட மாட்டேன், எந்த பணமும் தர மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிட்டாரு பிரஸ்ல. ரெண்டாவது பார்லிமெண்ட்ல இப்ப பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. ஒருவேளை யூஎஸ் சைடா இல்ல ரூஸ் சைடா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு. ஆனா இப்ப வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் இதுக்கு மேல கையெழுத்து போட்டா அது அப்ரூவ் ஆகுமா பார்லிமெண்ட்ல, அதாவது ராடால அப்ரூவ் ஆகுமா இல்ல அது செல்லுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்லெஜிட்டிமேட்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. பார்ப்போம். இந்த டீல் வந்து முடியும், க்ளோஸ் ஆக போற நிலைமையில இருக்குன்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான
ஒல்ஹா இவங்க டீல என்ன க்ளோஸ் பண்றாங்களா? ஜெலன்ஸ்கி அவர்கள் இல்லைன்னா அடுத்தது ராடாவோட சேர்மன் அவர்கள், அந்த ஸ்டீஃபன் சுக் அவர்கள், அவர் என்ன சைன் பண்ண போறாரா? என்ன ஏதுங்கிறது தெரியல. ரஷ்யா அதுக்கு விட்டுருவாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அப்படியே நேரா நம்ம அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அமெரிக்கால ஏர்ஃபோர்ஸ் பேஸ் நியூ மெக்சிகோல பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த இடத்துல வாக்குவாதம் வந்திருக்கும் போல இருக்கு. 2 ஏர்மேன் பாத்தீங்கன்னா மாறி மாறி சுட்டிருந்திருக்காங்க. இதுல ஒரு நபர் இறந்துட்டாரு. சில நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. காயமடைஞ்சவங்கள விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதோ சண்டை நடந்திருக்கு. ஆனா என்ன ஏதுங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் சொல்லல. இதுக்கப்புறம் அந்த ராணுவத்துக்கிட்டே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய போறாங்க, ஏது செய்ய போறாங்கன்னு தெரியல. விஷயம் கண்டிப்பா வெளியே வரப்போறதில்ல. ஆனா இது போல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப மோசமான விஷயங்கள் அமெரிக்கால நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல பின்பம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் மட்டும் இல்ல, மஸ்க் அவர்களையும் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அது எலான் மஸ்க் அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டதிட்டங்கள், அது புதுசு புதுசா வரக்கூடிய விஷயங்கள்லாம் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா டக்கு 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 டக்குன்னு தூக்கிட்டு இருக்காங்க. இத சில அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஃபார்மேட்ட அமெரிக்கா அர்ஜென்டினால வச்சு ஜாவியர் மில்லை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஏன்னா அவரும் வந்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட்ட கடன்ல இருந்து மேல கொண்டு வரணும், அதிகமா பணம் கொண்டு வரணும்ன்றதுக்காக பல விஷயங்கள் கட் பண்ணாரு. அதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் பலரையும் தூக்கி வெளிய எரிஞ்சாரு இல்லையா? சோ அதே போல டிட்டோ தான் இங்க நடக்குது. அங்க ஒரு டெஸ்ட் நடத்தி பார்த்துட்டு அது சக்சஸ் அப்படிங்கிறதுனால, இப்ப இங்க அமெரிக்கா சொந்த நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களும் கடன்ல தான் இருக்கிறாங்க அமெரிக்காவும் டெப்ட். சோ அந்த டெப்ட் எல்லாத்தையும் சீக்கிரமா குறைக்கிறதுக்காக தான் இந்த டாஜ் இது போல பல விஷயங்கள் இருக்கு. அங்க ஜாவியர் மில்லை அவர்கள் செஞ்சது அர்ஜென்டினால. இங்க எலான் மஸ்க் அவர்கள் செய்றாரு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு. அப்படித்தானா? இல்ல வேற ஏதாச்சா? அப்படிங்கிறது பார்த்தரலாம். ஆனா எலான் மஸ்க் அவர்களுக்கு அமெரிக்கால மட்டும் கிடையாது. கனடாலயும் பார்த்தீங்கன்னா, மிக பெருமளவுல எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. ஏன்னா, எலான் மஸ்க் அவர்களோட மதர் பார்த்தீங்கன்னா, ஒரு கெனடியன். சோ அதனால அவருக்கு டூயல் சிட்டிசன்ஷிப் இருந்தது. இவருக்கு எதுக்குங்க இந்த சிட்டிசன்ஷிப் கனடாக்கு? ஏன்னா நாளைக்கு ட்ரம்ப் அவர்கள் ஆ மஸ்க் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, கனடாவோட கவர்னர் அப்படின்னு போல சொல்லிட்டாருன்னா, வம்பா போயிரும் இல்லையா? ஏன்னா அவருக்கு சிட்டிசன்ஷிப் இருக்குது. எங்க அம்மா ஒரு கனடியன். அதனால நான் கவர்னர் ஆயிருவேன் அப்படின்னு போல ஆயிட்டாருன்னா, வம்பாயிரும் இல்லையா? அந்த காரணத்தினால, அங்க கனடியால இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 1,50,000 பேத்துக்கிட்ட இவருக்கு சிட்டிசன்ஷிப் வேணாம். முதல்ல ரிவோக் பண்ணுங்க அப்படிங்கிறத ஓட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய செய்திகள் 1,70,000ங்கிறாங்க. இதுக்கப்புறம் கனடாவோட அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அது அமெரிக்காக்கு எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, மிக பெருமளவுல அழுத்தங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்படியே மிடில் ஈஸ்ட் கிட்ட போயிட்டோம்னா, டர்க்கில பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான லாவ்ரோ அவர்கள் இருக்காங்க. லாவ்ரோ அவர்கள் பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள் தரப்புல பேசிட்டு இருக்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்களை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏன்னா பேச்சுவார்த்தை பண்ணலாமே என்ன ஏதுன்றதை பத்தி பேசும்போது, லாவ்ரோ அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் அவரோட பச்சை கலர் சட்டை மாத்துறாரு. அது போல அவர் பேச்ச மாத்திட்டு இருக்கிறாருங்க அப்படிங்கிறது போல ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால ட்ரஸ்ட் வொர்த்தி இல்ல அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய சாராம்சம். ஸோ லாவ்ரோ அவர்கள் ரஷ்ய தரப்புல ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்பவே இல்ல. அவரு ஒரு ஆளே இல்ல. லெஜிட்டிமேட்டே கிடையாது. அது இப்ப ராடாலையும் ப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ அவங்களுக்கு இப்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் கிடைச்சிச்சு ரஷ்யாக்கு. இதுக்கப்புறம் சொல்லவா வேணும்? இதுக்கப்புறம் ஈரானுக்கு வேற போறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தரலாம். அது மட்டும் இல்லாம உக்ரைனை நாட்டோல சேர்த்தலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் பதவி விலகணும்னா நாட்டோல சேர்த்தணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறார். இப்போ நாட்டோல சேர்த்தவே முடியாது அப்படிங்கறத திரும்பவும் மைக் வால்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா திரும்பவும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி. இந்த ஒரு காரணத்தினால ஜெலன்ஸ்கி அவர்கள் இதுக்கு மேல என்ன மாதிரியான பவர் எடுக்க முடியும், அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்காங்க. யூரோப்பியன் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, இல்ல எய்டெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட அசெட்ஸ், ஃப்ரோசன் அசெட்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிறதுக்காக தான் ஈடு கொடுக்கறதா சொல்றாங்க. அதான் கொடுக்குறோம்லங்க அப்படிங்கிறது போல அதுல இருந்து கழிச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. உக்ரைனுக்கு ஆயுதமும் கொடுக்காம அந்த பணத்தெல்லாம் எடுத்து அவங்க வச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்குமோ தெரியல. இதைத்தான் பாத்தீங்கன்னா ராபர்ட் ஃபிக்கோ அவர்கள் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் உக்ரைனை பயங்கரமா பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்றாங்க. இதை நான் முதல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இப்பவும் நான் சொல்றேன், உக்ரைனை பயங்கரமா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல டைரக்டா குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா, ஒரு சைடு ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் அவர்கள், இன்னொரு சைடு ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபிக்கோ அவர்கள் பயங்கரமா அடிக்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ. என்ன ஏறுங்க தெரியல. ஏன்னா அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஏடுகள் கொடுக்கறது 300 பில்லியன் 500 பில்லியனாங்க. கடைசியில பார்த்தா 68 பில்லியன் தான் வந்திருக்கு. 70 பில்லியன் கூட நெருங்கல. இது போல சூழ்நிலை மிக பெருமளவுல மேற்குலக நாடுகள் உக்ரைனை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது அப்படி நம்மளோட அண்டைக்கு வந்துட்டோம்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ் தொடர்ந்து துருக்கியோட ஆட்லரிகள் பாத்தீங்கன்னா 18 யூனிட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அடடே 108 ஆட்லரி சூப்பரா இருக்குது. துருக்கி ஒரு 100 கிட்ட வேணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாமா. எதுக்கோ பயப்பட பயங்கரமா தயாராகுது. என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள், ஏன்னா டேங்க் எல்லாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க.
வெயிட் பண்ணி பார்ப்போம். துருக்கி அவங்களுக்கு கான் விமானமும் தள்ள கட்ட போறாங்களா? என்ன ஏதுங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, பெருமளவுல ஆயுதம் வாங்கி பங்களாதேஷ் குறிக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்படியே அமெரிக்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு நாடு ஹைத்தி. இந்த ஹைத்தில பிரிசன்ல இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு வெளிய வந்து ஒரு கேங்கு. அந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டையே கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்ன பண்ணாங்க? தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப அத திரும்பி ரீஸ்டோர் பண்றதுக்காக பல நாடுகள் வந்து இணைச்சு செயல்படுத்தலாமா? அப்படின்றதுல அமெரிக்காவோட தலைமையில அமெரிக்கா பார்ட்டிசிபேட் பண்ணல. பல நாடுகள்ல இருந்து ராணுவ வீரர்கள கொண்டு வந்து ரெடி பண்ணலாமான்னு யோசிச்சிருந்தாங்க. கென்யால இருந்து போலீஸ்லாம் வந்திருந்தாங்க. நான் அந்த மாரி ஒரு டீம் ரெடி கொண்டு போய் பண்ணி ரீஸ்டோர் பண்ணலான்ட்டு, டெமோக்ரஸிய மலர வைக்கலான்னு சொல்லிட்டு, இப்ப கென்யாவோட போலீஸ் ஆஃபீசர் வந்து பார்த்தீங்கன்னா, என்கேஜ் ஆனதுல இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. கென்யா எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது. பட் இருந்தாலும் இது போல வந்து இறந்திருக்காங்க. இதுக்கு கென்யா மக்கள் ஒத்துக்குவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. இல்ல இதுக்கு மேல அவங்களே மிஸ்யூஸ் பண்ண போறாங்களா? இல்ல என்ன மாரியான சூழல் அங்க வரப்போகுது? ஆல்ரெடி புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்தது கென்யால. அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சாந்தப்படுத்தி இருந்தாரு. இப்ப திரும்பி புரொட்டஸ்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. இந்த உலகமே பதட்டமான சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் உலக தலைவர்கள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இதனால எந்த மாரி அமைதி மலருதா? இல்ல பிரளயம் வெடிக்க போதான்னு. ஓரளவுக்கு தகவல்கள இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.